வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க. டெய்லரிங் கிளாஸில் இன்றைக்கி ஃபுல் கெவுனில் கை நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். அதே மாதிரி நெக்கு இறக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி அதை சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தாங்க உங்களுக்கு புரியும். இந்த கெவுனுங்க ரெடிமேடில் எடுத்திருக்காங்க. நெக்கு லென்த்து கீழே இறக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம சரி பண்ண போகிறோம். ஃபுல் கெவுன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த கிளாத்துங்க சேலை துணியில் தான் தைச்சிருக்காங்க. மேலே உள்ள போர்ஷன் மட்டும் பட்டு சட்டையில் தைச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக நல்லாவே இருக்குங்க. கலர் காம்பினேஷனுமே நல்லா இருக்குது. கிளாத்தை உள் பக்கமாக நம்ம திருப்பி போட்டுடலாங்க. நம்ம மார்க் பண்ணுறதும் தைக்கிறதுமே உள்பக்கம்தான் நம்ம மார்க் பண்ணணும், தைக்கணும். வெளிப்பக்கத்தில் நம்ம தைக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் கிளாத்தை உள்பக்கமாக இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. போட்டுட்டு நமக்கு எவ்வளோ பிடிச்சி அடிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சாப்பீஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் வர மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டுங்க அந்த லைன் கிராஸாக நம்ம லைன் போடணும். கையிலேயே நீங்கள் அந்த லைன் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்கேல் வச்சு நீங்கள் கிராஸாக அந்த லைனை போட்டு விட்ருங்க. நீங்கள் அந்த லைன் நேராக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கும்போது உங்களுக்கு சரியாக வராதுங்க. அதனால் எப்போவுமே நீங்கள் ஷோல்டர் நீங்கள் பிடிச்சி அடிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி கிராஸாக லைன் போட்டு தாங்க நீங்கள் தைக்கணும். இப்போ ஒரு பக்கம் நம்ம அந்த லைன் போட்டுட்டோங்க. அதே மாதிரியே இன்னொரு பக்கத்துலேயும் இதே மாதிரியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேல் வச்சு கிராஸாக லைன் போட்டு விட்ருங்க. நம்ம சேனலில் பிகினர்ஸ்க்கு தேவையான வீடியோக்கள் ஒன்று ஒன்றா நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோங்க. நீங்கள் டெய்லரிங் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோவை டெய்லி வாட்ச் பண்ணுங்கள். நம்ம டெய்லரிங் ஈஸியாக கற்றுக்கலாம். டெய்லரிங் பற்றின எந்த டவுட் இருந்தாலும் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இப்போங்க நம்ம ஷோல்டர் நம்ம மார்க் பண்ணிட்டோம். அடுத்துங்க நம்ம கை நம்ம மார்க் பண்ணணுங்க. அளவு சுடிதார் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வச்சு தாங்க நம்ம மார்க் பண்ண போகிறோம். கிளாத்தை பாருங்கள் நான் எப்படி மடித்து போட்டிருக்கேன் அப்படின்னு. இதே மாதிரி நீங்களும் மடித்து போட்டுக்கோங்க. இப்போ அளவு சுடிதாரோட கையை நம்ம அந்த கிளாத் மேலே இப்படி போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நம்ம கரெக்டாக அளவு நம்ம மார்க் பண்ணணும். நீங்கள் கிளாத்தை ஒன்று போல் வச்சாதாங்க உங்களுக்கு மார்க்கிங் கரெக்டாக வரும். இப்போ கை நம்ம மார்க் பண்ணலாம். கையோட கரெக்ட் அளவு முதல்ல மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அதில் தையல் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அளவு டாப்போட கையில் தையல் போட்டிருக்கு. அந்த தையலை போட்டிருக்க கிளாத்தை நீங்கள் ஒரு விரலை வச்சு நீங்கள் அந்த கிளாத்தை மடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்ட் அளவு கிடைக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் மடித்து நீங்கள் மார்க்கிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அளவு மாறாமல் கரெக்டாக வருங்க. நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இதே மாதிரியே நீங்களும் மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது சரியாக இருக்குது அப்படின்னா இதே அளவு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இல்லை இது கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கை நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ அக்குள் பகுதி நம்ம மார்க் பண்ணணும். அதுவுமே அளவு டாப்போட கை வச்சு தாங்க நம்ம அந்த அக்குள் பகுதி நம்ம மார்க் பண்ணணும். அக்குள் பகுதி பாருங்கள் நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு. இதே மாதிரியே நீங்களும் மார்க் பண்ணுங்கள். உங்களுக்கு அளவு கரெக்டாக வருங்க. சைடு எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்ட்டாங்க. நமக்கு ஷோல்டரும் கை மட்டும் ஆல்ட்ரேஷன் பண்ணி தர சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம கையும் ஷோல்டர் மட்டும் நம்ம மார்க் பண்ணி தைக்க போகிறோங்க. இப்போ ஒரு கை நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதே மாதிரியே இன்னொரு கையையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கை நம்ம மார்க் பண்ண பார்த்திங்களா, இந்த மாதிரியும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாங்க. இன்னொரு மெத்தடில் நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணாலும் சரியாக தாங்க வரும். இப்போ இதுலேயும் நம்ம கையோட கரெக்ட் அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த அளவு சுடிதாரோட கையை கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சுட்டு நம்ம அந்த தையல் எங்கே வருதோ அங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத. இந்த மாதிரியும் இந்த டைப்லேயும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு கரெக்டாக தாங்க வரும். கையோட லென்த்து நம்ம மார்க் பண்ணிட்டோங்க. அடுத்து நம்ம அக்குள் பகுதியை மார்க் பண்ணணும். நம்ம கை எப்படி அக்குள் பகுதியை நம்ம மார்க் பண்ணமோ அதே டைப்பில் தாங்க
இந்த அக்குள் பகுதியை நம்ம வந்து மார்க் பண்ணணுங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த சைடு தையல் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதோட வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இப்போ டாட்டாக நம்ம போட்டிருக்கோம்ல, அதை ஃபுல்லாக வந்து நீங்கள் லைன் போட்டு விட்ருங்க. அப்போ தான் உங்களுக்கு தைக்கையில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம 2 கையுமே நம்ம மார்க் பண்ணிட்டோங்க. இப்போ வந்து எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் தையல் போடையில் 2 தையலை போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தாங்க உங்களுக்கு துணி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். தையலும் சீக்கிரம் பிரியாமல் இருக்குங்க. அதனால் தையல் போடையில் 2 தையலை போட்டு எடுத்துக்கோங்க. கையும் ஷோல்டரும் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்மளே வீட்டில் தைச்சிக்கலாங்க. நீங்கள் டெய்லரை பார்த்து போக தேவையில்லை, நம்மளே வந்து சரி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க.